தமிழ் என்பது வாழ்க்கையை சொன்ன மொழி, வாழச் சொன்ன மொழி. தமிழ் என்பது பண்டிதர்களின் தலைப்பாகைக்குள்ளே பதுங்கி கிடந்த தமிழ். அதை பாமர தாழ்வாரங்களுக்கு இழுத்து வந்த பெருமை பாரதி, கண்ணதாசன் போன்றவர்களுக்கு, பாரதிதாசன் போன்றவர்களுக்கு உண்டு என்கிற காரணத்தால் வாழ்வியல் விழுமியங்களை சொன்ன மொழி தமிழ். தமிழ் சொல்லுகிறது எது பயனற்றது. தமிழ் சொல்லுகிறது செங்கோல் இல்லாத அரசன், குணமில்லாத மனைவி, தாகம் தீர்க்காத ஓடை, விருந்து இல்லாத வீடு, ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், இவையெல்லாம் பயனற்றது என்று தமிழ் சொல்லுகிறது. தமிழ் சொல்லுகிறது எது அழகானது. கணவனோடு கலந்த பிறகு மனைவிக்கு ஏற்பட்ட களைப்பு அழகானது. தவமிறந்து மெலிந்த உடல் அழகானது. போரில் ஏற்பட்ட வடு, விழுப்புண்ணின் வடு அழகானது. கொடுத்து கொடுத்து செல்வம் குறைந்தவனுடைய அழகு அழகானது என்று சொல்லுகிறது. எதற்கு எது வகை? தமிழ் சொல்லுகிறது இருளுக்கு எரிகின்ற விளக்கு பகை, அருளுக்கு புரிகின்ற காமம் பகை, பொருளுக்கு எதிர் நிற்கின்ற பொருளே பகை, யாரை எங்கு புகழ வேண்டும். மிகச் சரியானது. தமிழ் சொல்லுகிறது நண்பனை அவன் இல்லாத இடத்தில் புகழ வேண்டும், ஆசிரியனை அவன் இருக்கும் இடத்தில் புகழ வேண்டும், மனைவியை மஞ்சத்தில் வைத்து புகழ வேண்டும், தன்னுடைய மக்களை நெஞ்சத்தில் வைத்து புகழ வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏணிப்படியில் மேலே ஏறுகிற போது நண்பனை அறிந்து கொள், ஏணிப்படியில் இருந்து கீழே வருகிற போது மனைவியை அறிந்து கொள். குதிரையை வாங்குகிற பொழுது இளைஞனின் பார்வையோடு குதிரையை வாங்கு, மனைவியை தேர்ந்தெடுக்கிற பொழுது கிழவனின் பார்வையோடு மனைவியை தேர்ந்தெடு என்று யார் எப்படி அறிந்து கொள்வது என்று தமிழ் சொல்லுகிறது.